வணக்கம். யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். நீங்கள் நிறைய தமிழ் திரைப்படங்களை பார்த்துருப்பீங்க. ஏகப்பட்ட தமிழ் திரைப்படங்கள் வந்திருக்கு. புள்ளி விவரங்களோடு சொல்லணும்னா இதுவரை 75 ஆண்டுகால தமிழ் திரைப்பட வரலாற்றில் 10,000 திரைப்படங்களுக்கு மேல் தயாரிக்கப்பட்டுள்ளன. அந்த திரைப்படங்கள் எல்லாமே உண்மையானவையா, அசலானவையா அல்லது நகல் தன்மை கொண்டவையா என்று நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். பல திரைப்படங்களினுடைய மூலக்கதைகள், திரைக்கதைகள், சில நேரங்களில் வசனங்கள், அமைப்புகள், காட்சி அமைப்புகள், கோணங்கள் எல்லாமே பிற திரைப்படங்களிலிருந்து பிற மொழி திரைப்படங்களிலிருந்து எடுக்கப்பட்டவையாக இருக்கும். பிறருடைய கதையிலிருந்து கையாளப்பட்டவையாக இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட இலக்கிய திருட்டு நடக்கும். இந்த இலக்கிய திருட்டுக்கு பேர் பிளைஜரிசம் என்று ஆங்கிலத்தில் சொல்வதுண்டு. PLAGIARISM, பிளைஜரிசம். அதாவது புனை சுருட்டுன்னு கூட சொல்லலாம், இலக்கிய திருட்டு. அதில் திரைக்கதைகள் மட்டுமல்ல, இசை கூட பல நேரங்களில் களவாடப்பட்டிருக்கிறது, கையாடப்பட்டிருக்கிறதுன்னு கூட சொல்லலாம், கையாண்டிருக்கிறார்கள்னு கூட சொல்லலாம். எப்படினாலும் இவங்களுடைய அசல் இசையா, இவங்களே உருவாக்கின இசையா அல்லது பிற மொழிகள், பிற தேசங்களிலிருந்து எடுக்கப்பட்ட இசையா என்ற ஒரு சந்தேகமும் வரும். அப்படி பார்க்குற போது ஒரு இசைக்கோர்வை 18வது 19வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஜெர்மன் நாட்டினுடைய இசையமைப்பாளர் லுட்விக் வான் பீத்தோவன் என்பவருடைய இசை. அவர் ஒரு இசையமைப்பாளர், இசை மாமேதை, பியானோ வாசித்தவர், திறமையானவர். அவர் வாழ்ந்த காலம் 1770 மற்றும் 1770 1720 வரை அவர் வாழ்ந்திருக்கிறார். மாபெரும் மேற்கத்திய சாஸ்திரிய இசையினுடைய இசையில் மேதையாக கருதப்படுபவர். அந்த லுட்விக் வான் பீத்தோவன் என்பவர் இசையமைத்த சிம்பொனி இசையில் 25ஆம் எண் இசை, அதில் ஏ மைனர் ஸ்கேல், அதில் வாசித்த அவருடைய இசை தொகுப்பு ஒன்றை கேட்டேன். அந்த பாடல் அதனுடைய ஸ்வரஸ்தானத்தையும் கூர்ந்து கவனித்த போது அதனுடைய நேரடி சாயல் தமிழ் சினிமாவில் பாதிக்க வந்திருக்கிறது என்று தெரிய வந்தது. அந்த படம் அந்த பீத்தோவன் வாசித்து முடித்த, அவர் இசையமைத்து முடித்த காலத்திற்கு 200 ஆண்டுகளுக்கு பின்பு 1977ஆம் ஆண்டு தமிழில் வெளிவந்த பெருமைக்குரியவள் என்ற திரைப்படத்தில் அந்த இசை கையாளப்பட்டிருக்கிறது. அந்த இசையை இசையமைத்தவர் MS விஸ்வநாதன் அவர்கள். இது அந்த இசை அந்த பாட்டு என் மனது ஒன்றுதான் உன் மீது ஞாபகம், வான்நிலவு ஒன்றுதான் வான் மீது சத்தியம்னு அந்த வரிகள் வரும். என் மனது ஒன்றுதான் உன் மீது ஞாபகம், வான்நிலவு ஒன்றுதான் வான் மீது சத்தியம், இப்படின்னு வரிகள் வரும். இதை கூர்ந்து கவனித்த போது பீத்தோவன் இசையமைத்த சிம்பனியினுடைய 25ஆம் தொகுப்பில் ஏ மைனர் ஸ்கேலில் அவர் போட்டிருக்கிற அதே இசையை எடுத்து அதில் இருக்கிற ஒரு டெம்போ, அந்த ஸ்வரஸ்தானத்தில் அந்த டெம்போங்கிறது வேகம், அந்த டெம்போவை கூட்டி இவங்க அதுக்கு இசையமைச்சு இப்போ தமிழ் ஒரு பாடலாசிரியரை கூட்டு பாட்டு எழுத சொல்லி அதை பாட்டாக்கி அதில் படத்தில் வந்துட்டுச்சு. இந்த படம், தமிழ் படம் பெருமைக்குரியவள். இயக்குனர் R.A. சங்கரன். முதல்ல அந்த பீத்தோவன் இசையினுடைய துணுக்கை நான் தர்றேன். அதுக்கு அடுத்து நம்ம தமிழ் சினிமாவில் அதை எப்படி கையாண்டிருக்காங்கங்கிறதையும் பாருங்கள். ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். ஆனால் இதை MS விஸ்வநாதன் மேலே குற்றஞ்சாட்டுறதுக்காக சொல்லலை. அவர் ஒருவேளை இப்படி கையாண்டிருக்கலாம், அதனுடைய சாயல் தெரிகிறது என்று தான் சொல்லுகிறேன். இந்த பெருமைக்குரியவள் படத்தில் பாடலை பாடியது நம்முடைய TM சௌந்தரராஜன் மற்றும் P. சுசீலா ஆகியோர். அது கேட்டு பாருங்கள், ரெண்டும் மாறி மாறி வரும். அது கேட்டாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, சரி நம்மால் அடிச்சிருக்காரு. இசை உலகத்தில் இது சர்வசாதாரணம் என்று நீங்கள் முடிவுக்கு வந்துடுவீங்க. நன்றி. இப்போ இதை கவனித்து பாருங்கள். நன்றி.